இருக்கல. சரி ஓகே, அங்கே வீடியோ வெட்டி பார்க்குற ஒரு வீடியோவில் திரும்பிக்கிட்டா. சரி இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தக்காளி சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி மாஸ்டர் சுனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி இப்போ தக்காளி சட்னி செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எங்கள் மம்மி கட் பண்ணி வச்சிட்டாங்க. நான் வந்து தூக்கி உள்ள மட்டும் போட போகிறேன். இப்போ என்னன்னாக்கா வேலைக்கு போயிட்டு வர பெண்மணிகள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் ஈஸியாக இந்த டிஷ் செஞ்சு முடிச்சிடலாம் அப்படிதான் சொல்லுவாங்க. எங்கள் அம்மா வேலையை கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக செஞ்சு போடுறது. சரி ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்தெல்லாம் தூக்கி உள்ள போடுறோம். கேமரா கொஞ்சம் அரிஞ்ச வெங்காயங்களை போட வேண்டும். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் எனக்கு ஒரு மாதிரி பார்க்குறாங்கன்னு தெரியுது. பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டுமே அப்புறம் சிசி சம் கேர்லி லீவ்ஸ் கருவேப்பிலைகளை போடணும். அது போக வர மிளகாயும் சேர்த்து போடணும். நல்லா கொஞ்சம் நீட்டாக எடுத்துக்கேன். கொஞ்சம் நீட்டாக எடுக்கேன். மிளகாய் அஞ்சாவது போடணும். தக்காளி போடுறோம். தக்காளி வந்து ஒரு 3 தக்காளியாச்சு அரைஞ்சி வச்சுக்கோங்க. நல்ல தக்காளியை பார்த்து வாங்குங்க. நாங்கள் வாங்குற மளிகை கடையில் கொஞ்சம் நல்ல தக்காளியை கொடுக்குறேன். கொஞ்சம் ரெட் கலர் இருக்கிற தக்காளி வாங்கிக்கிங்க. இன்னும் கொஞ்சம் சுவையை கூட்டும். தான் அளவான்னு நினைக்கிறேன். இவ்வளோ உப்பு போட்டோம். இந்த அளவு கட்ட உப்பு அளவு இன்னும் கொஞ்சம் போடுங்க. தேவையான அளவு போட்டுக்கணும். மூடி மூடி கடை எவ்வளோ சேர்த்தாலும் காரம் சேர்க்காங்க மாதிரி எப்பவுமே மிக்சியில் கொஞ்சம் ஊறுமை. மிக்சி கொஞ்சம் அதுவும் நம்மள மாதிரி மனுஷங்கந்தாங்கிறனால அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றும். இப்போதான் நமக்கு தக்காளி சட்னி வரும். ஏனென்றால் ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க தக்காளியே ஜூஸியாக இருக்கிறனால தக்காளி சட்னி வந்துன்னு தான் நினைக்கிறேன். இப்போ தண்ணி உங்களுக்கு தண்ணி வேணா போட்டுக்கோங்க. ஆனால் தக்காளி கலரே வரலையே. தக்காளி கொஞ்சம் ஆக்சுவலா இது வந்து ஏன் தக்காளி கலர் வரல? இந்த கலர்ல வரல ஏன்னா தக்காளி நல்ல தக்காளியா வாங்கல. ஸோ நல்ல தக்காளியா வாங்கினா தான் ரெட்டிஸ் வரும். இது மிஷன் ஃபெயிலியர். எண்ணெயே எடுக்கல, குழம்பு எடுக்கல, ரெண்டுக்கும் செய்யறோம். 4 பச்சை மிளகாய் எடுத்து போடுறோம். பச்சை மிளகாய் மிக்சியில் போடும்போது எப்பவுமே வீடியோ வந்து இங்க காட்டுறோம், மிக்சியாக காட்டுறோம். வெங்காயத்துக்கு போடணும். உப்பு போட்டுக்கணும். ரெடி. உள்ள வரவங்கள இந்த மாதிரி தாளிச்சு கொட்டிடும். உண்மையா கடுகு
கூட அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு அப்படியே போகிற பக்கம் லைனாக வரும். வீடியோ எடுக்கணும் பரவாயில்ல பேச வேணாம்னு சொல்லிட்டு பேசிட்டே தான் இருக்கேன்.